Everybody subscribe. Sure. இன்னையா கனடாவில் இருந்து வந்து பிறந்த நாள். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரியாலை என்று சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கனடா அண்ணாண்ட வீட்டை நடக்கிற ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம். அந்த கனடா அண்ணா வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டு இப்போ கனடாவில் வசிக்கிறார். அவன் குடும்பத்தில் அவன் பிள்ளைக்கு பிறந்தநாள் அன்றைக்கு நீங்களா அப்பா? சரி சரி. இன்றைக்கு அப்பா அம்மா இப்போ வேண்ட குடும்பம் பெரிய நம்ம பாருங்க. இதே போல் நீங்களும் வந்து காணொலி எடுத்து யூடியூப்பில் போடணும்னா தொடர் போடுங்க. இது ஒரு விளம்பரம் இல்லை, இது ஒரு நல்ல பம்பலா வீடியோ எடுத்து போடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இன்றைக்கு பிறந்த நாள், இன்றைக்கு கொண்டாட்டங்கள், யாருடைய பிறந்த நாள் அறிமுகப்படுத்தி விட முடியுமா? இன்னையா கனடாவில் இருந்து வந்து பிறந்த நாளை கொண்டாடுறா. கனடா மொன்ட்ரியாலில் இருந்து ஸ்ரீரங்கநாதன் இனியா தனது 8வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறான். சரி சரி. நீங்கள் எந்த நாடு? நீங்களும் கனடா? நானும் கனடா தான். கனடா. உங்களோட சொந்த இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சொந்த இடம் வந்து அரியாலை. அரியாலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தானே. சொந்த இடத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு அது சரி. நீங்கள் எத்தனாம் ஆண்டு போனீங்க? இந்த மாதிரி நான் வந்து போய் 42 வருஷம். 42 வருஷம். சரி. 42 வருஷமாக கனடாவில் இருக்கிறேன். இவன் அப்பா அம்மா? வேண்டிய அப்பா அம்மா வந்து அவங்கள கதைக்க சொல்லுங்க. கதைங்க நீங்கள். இவங்களா அப்பா அம்மா? நாங்கள் அப்பா அம்மா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி கூட மகன் பிறந்த நாள்? எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒன்றா சேவை கொண்டுட்டு எல்லாரும் கூட்டு வந்து செய்கிறோம். சரி சரி. இவதான் வைஃப் மொரிஷியஸ்லேருந்து வந்திருக்கா. மொரிஷியஸ். சரி சரி சரி. நீங்கள் மொரிஷியஸை பற்றி சொல்லுவா இப்போ உங்களுக்கு. நீங்கள் பிறந்ததில் you was born in Mauritius? Yes, I was born in Mauritius. Your ancestors from here, Sri Lanka, or you are Mauritius? My ancestors, they're all from India at one point, but so many generation we've been in Mauritius for about 4 generations now. Okay. But How yes, is my daughter's birthday? Yeah, okay. Happy birthday. Thank you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நலமுடன் வாழவா. நன்றி நன்றி நன்றி. என்ன பேர்? What is your name? My name is Inaya. இந்தாயா. How old are you? எத்தனை வயசு உங்களுக்கு? I'm gonna turn 8 today. 8 வயசு. 8 வயசு. 8 வயசு. 8 years. எப்படி இந்த யாழ்ப்பாணம் ஊர் எப்படி இருக்கு? How do you like You like the Jaffna, Sri Lanka? How many days do you stay? I mean the visit? 10 days. 10 days. 10 days. After you go Canada. Yes. So next you come after how many months you come here? Next year. Next time. Next time. இவர் தம்பி. இவர் இவங்களோட தம்பி. தம்பி. ஆதி. He likes YouTube also. இவரும் யூடியூப் பார்க்குறவர் என்னுடைய காணொலிகள். Look at the camera. எப்படி உங்களோட பேர் என்ன? What's your name? Adi. ஆதி. ஆதி. எப்படி யாழ்ப்பாணம் இருக்கு? How is the Jaffna? Do you like Jaffna? I like it a lot. You watched my videos? Yes. You watched my video clips? Yeah. YouTube? And you watched it? Yes. How is our video clip? I like it. Oh, say subscribe. Say subscribe to my Say subscribe to his channel. Subscribe and happy birthday for you. Okay. Are the grandparents? இவங்கள யாரு? வந்து wife அக்கா. உங்களோட அக்கா. You also from from Mauritius. Oh, Mauritius. Yes. How is the Mauritius and Sri Lanka? What do you? They're a bit the same, right? Yeah. Yes, I find that the landscape is the same, the weather also is the same, trees everywhere, seaside. Yeah, it's a bit the same. Yes. Same. Yeah. And food? For food is better here. Yeah. But first time I was in Mauritius, I ate like bun inside the chicken. Chicken inside to bun. Like okay, how do you call that? That's the Chinese food. No. In Mauritius food, morning they in street food like they selling. Okay, yeah. I don't know what is that. I eat and to go. Gatapima. Yeah, I love it. Yeah. Every day because I don't have options there. Gatapima, dal puri. Yeah, yellow color. Here also we have yellow Yeah, color. Amma make. That's right. Amma also make. And first time in Sri Lanka, first time, yes. Good. You visited all places here? Not yet, only Jaffna, and then later, yes. Oh, okay. Only Jaffna. Only Jaffna. Yes. And places you visited here? We just came like 2 days back. Uh-huh. So just around Jaffna town, a bit Jaffna town and here. Okay. Where we haven't been out yet. Yes.
means Just came. next, I mean, how many days? 10 days trip? 10 days, 10 days. 10 days. 10 days, yeah. Okay, okay. Thank you so much. வாங்க யாரு வணக்கம் உங்களோட தங்கச்சி உங்களோட தங்கச்சி நீங்கள் அக்கா இனி அந்த அம்மா இவங்க எங்கே இருக்கிறவங்க Canada, Mauritius. Yeah, Mauritius face is I can't find the easily. Yeah, how is Mauritius and Sri Lanka? Sri Lanka, good Mauritius, good Sri Lanka thing. Next time I will come Mauritius definitely. Yeah. Yes, you Okay. come. Thank you. You come and you stay at my place. Yeah, I am sure. Yeah. Because first time I don't have any friends. Second time I got it, but third time I got very big family. Now you're not here from your family now. Yeah. Okay. Okay. So Sure. it hurts, yeah. Come anytime. Thank you so much, brother. Yes. Okay. Hello, bro. Yeah. The Mauritian style. Yeah. A big hug. Yeah. Thank you so much. Thank you so much. Yeah. We'll see you waiting for you. இப்போ பார்த்தீங்கன்னா மகளின் பிறந்த நாளுக்கு எல்லாம் இங்கே தயாராகி கொண்டிருக்குது. ஹாப்பி பர்த்டே என்னையா இப்போ டெக்கரேஷன் வேலையில் நடந்துட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா பிறந்த நாளுக்குரிய ஒழுங்கமைப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் வந்து அவன் பிள்ளையார் இவ மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தான் பிறந்த நாள். இந்த வீட்டு பிள்ளைகள் கட்டாயம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஜிக்ஸன் மாதிரி எல்லாமே ஏதோ செய்து கொண்டிருக்கணும். அந்த தலையில் கோடு விடுறது அது மற்ற நிறைய வேலைகள் எல்லாம் செய்யணும். பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. இவன் இந்த வீட்டுன்ற வழிப்புறம் தான் இது பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாடி மேலே ஒரு மொட்டை மாடி. இந்த வீடு வந்து என்னுடைய நண்பன் நான் கேமன் சொல்வேன் அடிக்கடி அவருடைய கம்பெனியில் கண்ட்ராக்டில் கட்டின ஒரு வீடு தான் இது. நல்ல ஒரு அமைப்பில் கட்டி வச்சுக்கணும். பார்ப்போம் இவர்கிட்ட அனுமதி எடுத்துகிட்டு பிறகு இன்னொரு நாள் இந்த வீட்டை எடுத்து காட்டுவோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் கட்டின வீடு தான் என் நண்பர் சொன்னவர். ஆனால் இவர் வந்து 1 வருஷத்துக்குள்ளுக்கே இது கட்டி முடிச்சாச்சாம். அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துக்குள்ளே கட்டி முடித்த வீடு இது. 2 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்டது. பார்த்திங்கன்னா டிஜே மியூசிக் அது இதெல்லாம் நடக்கும். வடிவா அப்பமெல்லாம் கொண்டு போய் கீழே ஆடிருப்பேன். அப்பம் சுடுறதெல்லாம் அதெல்லாம் கொண்டு போய் எல்லோரும் கொடுக்கணும். முட்டை அப்பம் வித்தியாசமான அப்பம் அவங்க உறவுகள் எல்லாம் வந்துருக்கணும். பாருங்க சின்ன பிள்ளைகள்லாம் கூட போயிடுவாங்க. ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து 8 வயசு தான். இணையான்னு சொல்கிற பிள்ளை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் மொரிஷியஸுக்கு போனேன். நான் எந்த மொரிஷியஸுக்கு போன வீடியோ வந்து இந்த மொரிஷியஸ்லேருந்து வந்த ஃபேமிலி குடும்பம் வந்து பார்த்துருக்கணும். அப்போ சொல்லிச்சுன்னா அடுத்த முறை வாங்க வந்தால் தங்களோட வீட்டை தங்கணும் கட்டாயமாக சுற்றி பார்ப்போம். நானும் இந்த டிஜே மியூசிக்கை கேட்டு அப்படியே இருந்து கேக்கையும் சாப்பிட்டுட்டு கேக்கு மந்ததிப்பா கேக்கையும் சாப்பிட்டுட்டு பார்த்து ரசித்து கொண்டிருக்கேன். ரசித்தேன்னு சொன்னால் டிஜே மியூசிக்கை. அதோடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ கேக்குகள் வந்து வெட்டி இந்த கேக் வெட்ட போயிடும் பிறந்தநாள் கேக். அதுக்காண்டி வேண்டிய அப்பா அம்மா வந்திருக்கீங்கன்னா கத்தியோடு வந்திருக்கீங்கன்னா இதான் ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இது வந்து ஒரு விளம்பர காணொலி. அதாவது பர்த்டே விளம்பர காணொலின்றது இல்லை. இது வந்து என்ன இன்வைட் பண்ணேன். அதனால் நான் வந்து இவளுக்கு காணொலி எடுத்தேன். நான் அதோட வந்து அன்னை டைம் நான் காணொலி எடுக்கலாமான்ட்டு ஓமண்டவர் காணொலி எடுக்க கதிராமத்துக்கு போயிட்டு நான் வந்த உடனே வந்துடுறேன் அன்னைகிட்ட. அண்ணன் உபசரிப்புக்கும் அண்ணன் சப்போர்ட்டுக்கும் நன்றி. அவர் நல்லா சப்போர்ட் பண்ணவர் எனக்கு. ஏண்டா நல்ல ஒரு உதவிக்கரங்களெல்லாம் நீட்டின காணொலியை முடிய மற்ற பார்த்திங்கன்னா கேக். இப்போ ஒரு உறவுகளும் வந்து இதுதான் வந்து மொரிஷியஸ் உறவு. அதாவது வந்து மொரிஷியஸ்லேருந்து வந்த குடும்பம் தான் அவையால். இப்போ இங்கே எல்லாம் ஆக்கள் வந்து பெரிய ஒரு குடும்பம் மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரியாலை தெரியாது ரோட்டில் வரைக்கும் போயிடுவேன். பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஃப்ரான்ஸ் இதில் இருக்கிறாங்க
கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியோ, மெட்டாங்களும் பகிர்ந்துடுங்க. மற்றது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கையில் அந்த தலைக்கு போடுற தொப்பி வச்சுக்கி நம்மள என்ன பிறந்தநாள் தொப்பி. மற்றது இதில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ எடுத்து கொண்டிருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோமாளியோ அல்லது வந்து மஜிக்ஸனா கோமாளி என்றால் நினைக்கிறேன். கோமாளி நாடகம் மாதிரி செய்கிறாங்க. அதுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் நிறுத்தி வச்சுக்கணும். இப்போ பார்ப்போம். சாப்பிட கொண்டிருக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் மற்ற கொத்து ரெண்டும் கொடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க கொத்து நடக்குது. என்னென்னா இன்னைக்கு அந்த பிள்ளைகிட்ட பிறந்த நாள் கொத்து. பார்த்தீங்கன்னாடா ஃப்ரைட் ரைஸ் ஒன்றா ஃப்ரைட் ரைஸா ரைஸ் இங்கே ரைஸ் அங்கே கொத்து. பார்த்தீங்கன்னா கோழி கொத்து ஒரு கொத்துகள் எல்லாம் போட போயினோம். வறுத்த சோறு போடுறேன் ஃப்ரைட் ரைஸ். இது அவரை கூப்பிடுவேன். இப்போ ஃப்ரைட் ரைஸும் வந்து போட போயினோம். கொத்து போட அதையும் பார்த்துட்டு எல்லாம் மேலே மேலே வந்து பிறந்த நாள் செய்யுது. இங்கே வந்து கொத்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் மேலே நடந்து வந்துருக்கு. இதான் வந்து தண்டனை வீடு. அதுன்னா 2வது மாடி. கரெக்டு. அது இதெல்லாம் செய்வாங்க. அந்த முட்டை அடித்து ஊற்றுறாங்க. தாளிச்சு என்ன பாருங்க. கொத்துக்கு விடுறேன். இதுக்கு மட்டும்தான் விடுறது. இது அந்த தாளிக்கு என்ன குழம்பு கோடி எல்லாம் போட்டு பாருங்க. தரமா இருங்க பார்க்கவே. இப்போ வந்து கொத்திருக்கல வட்டி ரொட்டி கொண்டு அதை போடுறேன் பாருங்க.
உங்களுக்கு கடையும் இருக்கும்ண்ணா இப்போ ஆக்களுக்கு அது உண்மைதான் அதான் வித்தியாசமாக கொடுத்துறீங்க அதான் பார்த்தேன் நல்லா இருக்கு நீங்கள் நிறைய இதெல்லாம் சில பேர் சிம்பிளாக முடிச்சுட்டு விட்டுடுறீங்க பார்க்கவே நல்லா இருக்கு நல்ல வாசம் நீங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு செய்து கொடுக்குறீங்க கடையில் இருந்தால் செய்து விட்டேன் இப்போ தானே கடையை விட்டுட்டு இப்போ வீட்டில் வாங்க அது குழஞ்சிவோம் அது அது அப்படியே வந்துடும் அந்த ஒரு மசிச்சமா எல்லாம் இல்லை அப்படியே பேர் வேற நீங்கள் அது நல்லா இருக்கு பார்க்கவும் படியாக இருக்கும் உண்மைதான் பிரியாணி ஐட்டம் எல்லாம் போடுறோம் ஐட்டம் நீங்கள் இந்த முதல் ஹோட்டல் அப்படி வேறு செஞ்சீங்களா இல்லை தேடலாம் தேர்ட் இது பழகி எடுத்துட்டீங்க வித்தியாசம் செய்யறாரு இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க போடுறீங்க ரொட்டி ஒரு கொத்துக்கு சில பேர் வந்து விட முடிச்சிட்டு இப்போ 5 நிமிஷமா ஆயிடுச்சு நான் பார்க்கத்தக்கீங்க 5 நிமிஷமா ஒரு கொத்து ரொட்டிக்கு அதான் ஹீட் பிடிக்கும் சில பேர் அப்படியே போடுறது சில ஓவர் ஹீட் ஆகிடும் அண்ணன் ரைஸ் அண்ணா எங்கள் ஹோட்டல் வச்சுக்கிறீங்களோ இல்லை இவையிலோட மகன் அட அவர் மகனே நல்லா இருக்கு அப்பா கொத்து மகன் ரைஸ் அது சரி நல்ல ஒரு சப்போர்ட் இது கோழிக்கு கோழிக்கு ஃப்ரைட் ரைஸ் வரதா சோறு பார்த்துருப்பீங்க இன்றைக்கு பிறந்த நாள் வந்து இந்த அண்ணன் கனடா அண்ணன் என்ற மகள்கிட்ட தான் வேலையெல்லாம் கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்குது நான் கீழே வந்துட்டோம் எல்லாம் கொத்து ரொட்டிக்க வீடியோ எடுக்க எப்படி இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நல்லா போச்சு பம்பலாக போச்சு நீங்கள் இப்படி எவ்வளோ ஆழத்துக்கு முதல்ல பிளான் பண்ணுறீங்க வர்றதுக்கு இங்கே இலங்கைக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 months ஒரு வருஷம் இங்கேயும் வந்து கொண்டாடுறீங்க இல்லை இதான் ஒருத்தரும் இப்போதான் வீடு கட்டி முடிஞ்சா இப்போ அதோட சேர்த்து மாவிட்டு பர்த்டே கொண்டாடுவோம் இந்த வீடு வந்து கிட்ட ஒரு வருஷத்தில் கட்டி முடிச்சு வரோம் நல்ல ஒரு திட்டத்தில் கட்டி வச்சுக்கோ பிளானில் நன்றி அண்ணா அழைச்சதுக்கு தேங்க்யூ வந்ததுங்க கொத்து பிறந்த நாள் கொத்து கனடா கொத்து அண்ணா போட்டு வரோம்
Thank you for coming. தேங்க்யூ, நன்றி. இன்றைக்கு உன்னோட பிறந்த நாள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. ஹவுஸ் பர்த்டே I loved it. டெஃபினெட்லி கம் பேக். ஓகே. அண்டு பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. அந்த அண்ணன் இன்விடேஷன் கொடுத்தது நன்றி. மற்றது இவங்களும் வந்து நல்லா என்னோட ஒரு அரவணைப்பில் வந்து வந்த உடனே எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்க்கவே அமல் இருந்துச்சுன்னா யூ கண்டினியூ வாட்ச் மை வீடியோ. ஓகே, யூ வில் பி இன் யூடியூப். தேங்க்யூ. Subscribe. Yeah, subscribe. Okay. Everybody subscribe. Sure. வேறு பகலில் நான் கருப்பம் தெரியும். ஏன்னாண்டா இந்த அண்ணன் பிறந்த நாள் வீட்டை விட்டு இப்போ நான் இப்போ வெளியில் போக போகிறேன், வீட்டை போக போகிறேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல அனுபவம். அண்ணன் பேர் என்ன? கோகுலன் அண்ணா. இவங்கள கூட ஓகே, தேங்க்யூ. நல்ல ஃபேமஸ் டிரைவர் இவருக்கு. நல்ல வாகனம் ஓட்டுறது கட்டாயம். சதிமம்.